கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏற்கனவே தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், நிறைய ஜெபித்திருக்கிறோம், தேவனுடைய காரியங்களை ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், குற்றம் குறைகளை அறிக்கையிட்டிருக்கிறோம், வேண்டுதல் செய்திருக்கிறோம். கர்த்தரும் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முக்கியமான நேரம் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம். என் கூட பேசுங்க ஆண்டவரே. அவர் பேசின்னு தான் இருக்கிறாரு, நம்ம தான் கேட்க மாட்டோன்றோம். கேட்டாலும் அதுக்கு கீழ்ப்படிய, அதன்படி செவி கொடுக்க, அதுக்கு ஒப்படைக்க, அதுக்கு அடிபணிய தவறுகிறவர்களாக இருக்கலாம். ஒரு விஷயம் கண்களை மூடி பயபக்தியோடு, ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். யாக்கோபு எழுதுகிறார், திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் சுபாவ முகத்தை கண்ணாடியிலே கண்டு அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவார்கள். அதுபோல ஒரு மனிதன் தன்னைத்தானே அப்படிப்பட்ட மனுஷனை ஏமாற்றிக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை காதலை கேட்கிறது பாக்கியம். 2 பேரும் கேட்டார்கள். புத்தி உள்ளவன் கேட்டு அதன்படி செய்து ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் வீடை கட்டினவனாய் மாறினான். ஒருத்தன் கேட்டு செய்யாதவனாய் போனான். பெருங்காற்று, மழை, இயற்கை சேதங்கள் வந்த பொழுது முழுவதும் அழிந்து போனது. வெறும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனால மட்டும் எல்லாமே நடத்துகிறோம். ஆண்டவரையும் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்து வாழ்ந்து பரலோகம் சென்று விடுவேன் என்று தயவு செய்து ஏமாந்து விடாதிருங்கள். Don't simply think and deceive yourself just because you listen to the word of God. Listening to God's word is a blessed thing in the whole world, in the whole life. இருக்கிறதையே சிறந்த பாக்கியம் தேவனுடைய வார்த்தையை, சத்தத்தை கேட்பது. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டோம், ஒன்றும் இல்லாமல் போக முடியும், கட்சியில் நரகம் கூட போகலாம். ஆகவே காதில் கேட்கறதுக்கு எவ்வளவு அவசியம், அதற்கு கீழ்ப்படிந்து அது சொல்கிற மாதிரி மாறுறது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த ஜெபம் பண்ணணும். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அநேகர் தப்பாக நினச்சிடுறாங்க, நான் ஏதோ ஒரு ப்ரேயருக்கு வந்தால், வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் எடுத்தால் கர்த்தரையெல்லாம் என்னை ஆசீர்வச்சிருவாருங்களா? உண்மைதான், அது உண்மை, நான் பொய் சொல்லலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தியத்துக்கும் சத்தத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். we have to obey. அப்பொழுதுதான் அந்த நிறைவான பலனை, ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். அவர் வாக்கு பண்ணினவைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் அது நமக்கு லிட்ரலி என்கேஷ் பண்ணி, கையில் எப்படி நம்முடைய சொந்த பணத்தை வாங்குறோமோ அது போல் கடவுள் நமக்கும் வச்சதை கொடுத்ததை லிட்ரலாக எழுத்தின்படி அது கண்ணுக்கு நேராக என் கையில், என் பாக்கெட்டில் வரணும்னு சொன்னான். கடவுள் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, முக்கியமான திறவுகோல் கீழ்ப்படிதான். ஆபிரகாமோடு தேவன் பேசினதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிவார். ஒபே. அதனால தான் ஈசாக்கை வெட்டுற வரைக்கும் அவர் போயிட்டாரு. வெட்டுறது கத்தி எடுக்கிற நேரம் வரைக்கும் கர்த்தரம் கம்முன்னு இருந்துட்டு வெட்டுறது அந்த ஸ்பாட்டில் நிறுத்தினார். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கோம், இதுக்கு மேலே பேசணும்னா வெட்டிடுவான். ஏனென்றால் ஈசாக்கை பலி கொடுத்து சாவடிக்கிறது கடவுள் சித்தம் இல்லை. ஸ்டோரி படிச்சுன்னு வந்தீங்கன்னா அப்படி தான் தோணும். எனக்கு கூட தோணுச்சு, என்ன இப்படிப்பட்ட ஒரு கடவுளாக இருக்கிறாரு, கொடுத்ததே 25 வருஷம் மட்டும் கொடுத்தாரு, கொடுத்துட்டு வர சாவடிக்க சொல்கிறோம், கெட்ட கடவுளாக இருப்பது. சில நேரத்தில் அப்படி சோதிக்கிறார். கடைசியில் ஆபிரகாமுக்கு உணர்த்துகிறார், சாவு போகிறது உன் புள்ள இல்லைப்பா, என் புள்ள. கல்வாரி சிலுவையில் இதே போல் என் மகனை இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பதிலாளாய் சிலுவையில் அவரை இரத்தம் சிந்தி மறிக்கும்படி செய்ய போகிற உன் புள்ள இல்லை, ஈசாக் கிடையாது. ஈசாக்கின் மூலம் என் மகன் வரப்போகிறார் சந்ததியில். அவர் தான் உலக ரட்சகர், அவர் மறிக்கப் போகிறார்.
அதற்கு அதுதான் சுவிசேஷமாய் அந்த மனிதனுக்கு அப்படி தேவன் அறிவித்தார். ஆனால் அங்கே தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் இப்போ நீ எனக்கு பயப்படுறவன். சர்டிஃபிகேட் அங்கே தான் கொடுத்தாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம், எக்ஸாமுக்கு அப்புறம். எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, நான் இங்கே வெறும் ஃபாஸ்டிங்க்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறோம் மட்டும் இல்லை, ஐ வாண்ட் டு ஒபே டு யுவர் வேர்ட், ஹெல்ப் மீ. கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் மகளாய் என்னை மாற்றி என் இருதயத்தை மாற்றும் என்று அமைதியாக கொஞ்சம் ஜெபம் பண்ணுமா. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். எல்லா நேரத்தையும் கத்தி ஜெபம் பண்ணணும் இல்லை. உண்மையான உள்ளத்திலிருந்து ஒரு பிரேயர், உமக்கு நான் கீழ்ப்படியட்டும், சத்தத்தை கீழ்ப்படியட்டும். அதுக்கு மாறான எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்துடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு கீழ்ப்படியாமல் மாறாக போகக்கூடிய வேறு எதெல்லாம் என் லைஃப்பில் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துருங்கன்னு கேளு. கொஞ்சம் கஷ்டமான ஜெபமாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்ல ஜெபம் இது. இந்த ஜெபத்தை மட்டும் அவர் கேட்டு இந்த ஜெபத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ணி பதில் மட்டும் கொடுத்தாருன்னா, நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மகிமையும் நிச்சயமாய் காண்பீர்கள். ஏமா, நீங்கள் காலாகாலமாய் காத்து கொண்டிருக்கிற அந்த விடியல், இந்த வசந்தம், இந்த ஆசீர்வாதம் இந்த ஸ்பாட்லேருந்து ஆரம்பிக்கும். When we are listening to His word and obeying, and when we are align our lives according to His plan, purpose, when we walk according to Him. Glory to God, glory to Christ. J. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சரி பாடு. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, கரங்களை உயர்த்தி அவரை தொழுது கொண்டு வணங்கி போற்றியே உம்மை I gladly bow my knee, worship you alone, forever you will be, Jesus of Nazareth, the Lamb upon the throne. I gladly bow my worship you alone. Hallelujah, Hosanna. Sing the part. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hosanna, hallelujah, Hosanna, hallelujah, Hosanna, hallelujah, Hosanna, hallelujah, Hosanna. ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே,
everybody sing with me. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்துவோம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. பரலோக தேவனே, எங்கள் தகப்பனே, உடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உடைய ராஜ்யம் எங்களுக்குள் பெரிதாய் விளங்கட்டும். அங்கே செய்யப்படுகிற உடைய சித்தம் தேவனாகிய தகப்பனே கிறிஸ்து இயேசுவை மண்ணான எங்களிலே நிறைவேறும்படி, எண்ணில் நிறைவேறும்படி இந்த நேரத்தில் அனுகிரகம் செய். ஆவியாயும் ஜீவனாயும் சத்திய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைகளை அதே சத்திய ஆவியானவரால் மட்டும் கிறிஸ்து இயேசுவே உமதின்படி பிதாவின் சித்தத்தின்படி சொல்ல கேட்க அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அடிபணிகிறவர்களாய், இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் தேவனே பிதாவே இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு உதவி செய். யாராயிருக்கிறீரோ கூடிய அனுக்கிரகம் செய்ய முடிவுகளை தேவனுடையவர்களை நிறைவேறட்டும். பாதத்திலே தருகிறோம். நத்திங் பை மை செல்ஃப் ஃபாதர். கிறிஸ்து இயேசுவே முடிவுகளே முதற்படியே தேவ மகிமைக்காய் உமது மகிமைக்காகவே அவர் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று முன்னது. உங்களை எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துவதன் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல நேரத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வருஷத்தில் ஒரு முறை உங்களுடைய அழகான முகங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எனக்கும் ஆண்டவர் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை சொல்ல உங்கள் மத்தியிலே வர உதவி செய்தார். உங்களையும் இந்த நாளில் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. அடுத்ததாக அருமையான சகோதரன் சார்ல்ஸ் அவருடைய ஃபேமிலிக்கும், லெண்டன் அவருடைய ஃபேமிலிக்கும், ஐயா தேவபிரசாத் அவருடைய குடும்பத்தாருக்கும், இருக்கிற மூப்பர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், உடன் ஊழியர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கஷ்டமான நேரத்தில் எப்பேற்பட்ட ஊழியக்காரர்களும் விசுவாசிகளிடம் எதிர்பார்ப்பது எனக்காக யாருன்னா ஜெபம் பண்ணுவாங்களான்ட்டு சொல்லி. இந்த ஜெப ஊழியம் ரொம்ப ஒரு வெரி எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி. பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஊழியம். நான் சென்னையிலிருந்து வருகிறேன். எனக்கு ஒரே மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே பல வருஷமாக இதே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சகோதரர் சொன்னது போல் ஊழியர் பயிற்சி ஒன்றை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் இவாஞ்சலிசம். ஆண்டவருக்கு சித்தமானால் லண்டன் பிரதர் பிளான் பண்ணார்னா ஃப்யூச்சரில் இங்கே கூட அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ காலம்தான் வெறும் ஜெபம் பண்ணினே இங்கே இருக்கிறது. ஜெபம் பண்ணி இவங்க ப்ரீச்சர்ஸாக மாறணும். There is a time to pray, there is a time to preach. எல்லாரும் பிரசங்கியார்களா, சுவிசேஷம் சொல்கிறவங்களா, ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடி பிறந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லும்படி எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இதுக்கு தனியாக ஒரு அப்போஸ்தல அழைப்பு, தனியாக ஆண்டவர் நைட்டில் உங்களை கூப்பிட்டு சாமுவேலே சாமுவேலே என்ற மாதிரிலாம் சொல்லணும்லாம் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தால், அவர் நல்லவர் என்பதை அனுபவித்து பார்த்தவர்கள் மற்றவர்களுக்கு அவர் நல்லவர் என்று தானாக சொல்லுவார்கள். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? நல்ல பிரியாணி சாப்பிட்டு அமைதியாக இருக்க முடியாது, அந்த கடையில் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ இல்லையா, உங்கள் பிரதர் சிஸ்டருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, புதுசாக கடை தந்துருக்கு, சூப்பராக இது போயிட்டு வாங்க.
சொல்கிறீங்களா இல்லையா? ஒரு மாதிரி பார்க்காதீங்க என்ன. அதே தான், கர்த்தர் நல்லவர், தேவன் இவர் தான் மெய்யான கடவுள், இவரிடத்தில் தான் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் உண்டு, இவர் மட்டும்தான் கடவுள், இவர் தான் அந்த அல்டிமேட், இவருக்குள் தான் நம்முடைய சர்வ நிறைவாழ்வும் நல்வாழ்வும் எல்லாம் இவருக்குள்ள தான் இருக்குது என்று அனுபவித்து பார்த்தோமானால் நாம் இவரை குறித்து நிச்சயமாக சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த விதத்தில் சொல்ல வேண்டும் என்று தான் தேவ கிருபையில் நாங்கள் கொஞ்சம் அதை ஒழுங்காக வேதத்தின் அடிப்படையில் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஏன்னா சிலர் நல்லதை சொல்லுவாங்க, சில நேரத்தில் ஆர்வ கோளாறில் இல்லாத போலாது சொல்லிடுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா பெரிய பணக்காரனாவ, அமெரிக்காவில் உனக்கு 10 வீடு இருக்கணும் கூட சிலர் இந்த மாதிரிலாம் சொல்லி விட்ருவாங்க. ஏற்கனவே பிரச்சனையும் போராட்டத்திலையும் கடன் தொழிலையும் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரசங்கத்தை கேட்டால், ஐயோ இதுக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், இயேசுநாதர் ஏற்றுக்குன்னா மறைமலை நகரே உண்டாயிடன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, பெசாது இன்றைக்கி நைட்டே நான் சொன்ன இடத்துல அந்த மாதிரிலாம் சிலர் உற்சாகத்தில். அது இல்லை, கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் நம்மை பணக்காரனாக்குகிற வேலையில் இல்லை, கிறிஸ்தவம் நம்மை யாரோ பெரிய ஆளாக்குகிற வேலையில் இல்லை, கிறிஸ்தவம் நம்மை பாவிகளாய் இருந்த நம்மை நீதிமான்களாக்குகிற வேலையில் இருக்கிறது. கொலைகாரர்களாக, விபச்சாரக்காரர்களாக, துன்மார்க்கர்களாக, துரோகிகளாக, மிருகம் போல இருக்கிற மனிதனை கடவுள் தன் பிள்ளையாக்கி கொள்ளுகிறார், பிள்ளையாக பெற்றெடுக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை போல் உன்னையும் என்னையும் மாற்றுகிற வேலையில் இருக்கிறார். இதுதான் பைபிள் சொல்லுகிற கிறிஸ்தவம். இதுதான் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. உங்களையும் என்னை ஏசப்பா என்கிட்ட வாங்க, நான் உன்னை கூப்பிடுறேன், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னாருன்னா அதனுடைய ஆக்சுவல் நோக்கம் இப்போ இருக்கிற கண்ணீர், இப்போ இருக்கிற வியாதி, இப்போ இருக்கிற போராட்டம், இப்போ இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கி இருக்கிற சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்களிலும் விடுதலை கொடுப்பார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார். எங்கெல்லாம் நம்பிக்கை அற்று போன நிலைமையில் இருந்தாலும் அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டால் அவர் சத்தியமாக செய்ய வேண்டியதை அவர் உண்மை உள்ளவராய் செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நிச்சயமாக செய்வார். டாக்டர் வெளியே வந்தால் செத்துட்டாருன்னு சொன்ன அப்புறம் கூட கர்த்தருக்கு சித்தமானால் செத்தால கூட உயிரோடு எழுப்பார். ஐ பிலீவ். ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் உன்னையா என்னை என் பிள்ளையா நீ மாறணும் என்கிட்ட வான்னு கூப்பிடுறாருன்னா அதனுடைய உண்மையான நோக்கம், அதுக்கு பின்பாக ஒரு பெரிய பிக்சர் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. இதை கிறிஸ்தவர்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது உன்னையும் என்னையும் யாரோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்குறது கிடையாது. அது உன்னையும் என்னையும் யாரோ ஒரு பெரிய ஆளாக்கி அது கிடையாது. உன்னையும் என்னையும் இயேசுவை போல் மாற்ற விரும்புகிறார். இதுதான் ஆக்சுவல் பிளான். This is what Bible talks. This is what God is having in his heart. This is what the heaven and the whole program focuses on. காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு ஆண்டவர் பிள்ளையாக இருந்து சில நேரத்தில் எதுவுமே செய்யாமல் வேஸ்ட்டாக இருக்கிற லைஃப்பில் என்னை வச்சு என்னத்தை பண்ண போகிறார் அவர்? ஒரே போர் அடிக்குது, அவருக்கும் போர் அடிச்சிச்சு போலகுது, எனக்கும் ஒரே போர் ஆகுது, என்ன அதுனே தெரில, ஒரே மாதிரி இருக்குது லைஃப், இந்த மாதிரி அடிங்கன்னா சொன்னால் ஒன்று நீங்களே உங்களுக்கு நினைப்பூட்டி கொள்ளுங்கள். உன்னையும் என்னையும் இயேசுவின் சாயலில் மாற்றுவதை கடவுள் மனதில் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நம்ம லைஃப் அவர் கரத்தில் என்னைக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அதை செய்து கொண்டே இருப்பார். இதுதான் அவருடைய சித்தம். ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு அநேகருக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லாதது மாதிரி இருக்கலாம். நான் என் ஃபஸ்ட்டு மாதத்தினுடைய முதல் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் எதனா ஒன்று சொல்லி இந்த வருஷத்தின் முடிவுக்குள் உனக்கு இது ஆகிடும் அது ஆகிடும் நீங்கள் எதனா ஒன்று சொல்வீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் எதனா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்வீங்கன்னு பார்த்தேன். இங்கே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 பேரையாவது பேர் விட்டு கூப்பிடுங்கன்னு பார்த்தேன். நான் சொல்லட்டுமா, தீர்க்க தரிசனத்தோட பெரிய விஷயம், பேர் விட்டு கூப்பிட்றதோட பெரிய விஷயம், நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறினால் நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தை, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இசைந்து அவர் சொல்கிற மாதிரி போகிறவங்களா போயிட்டா
கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் எதிர்பார்த்ததோடு நல்ல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை ஒரு நாளும் பரிதாபமாக விட மாட்டார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும். ஆமென். இங்கே கண்ணு 3 நாள் அங்கே கூட்டின்னு போய் சேர்ப்பார். சில கிறிஸ்தவத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டா எனக்கு இதாகிடாது அதாவது தப்பான போதனை ஒன்றுக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டா சாவே மாட்டீங்கன்னு. அப்படிலாம் பைபிளில் இல்லை. அதனால தான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லிக்கிறார். அதுக்கு அப்புறம் தான் சொன்னார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரியாமல் இருப்பார்கள். பைபிளை போட்டு குழப்பி நிற்கக்கூடாது. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பைபிளை ஒழுங்காய் வாசி. கண்ணை நல்லா திறந்துப்பார். ஆமென். 1க்கு 4 தடவை படித்தா தான் புரியும். ஒழுங்காக பைபிள் படிக்கணும். அப்படியே பார்த்துட்டு போகிறது. அதனால தான் லெஃப்டில் திரும்புறதா ரைட்டில் திரும்புறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துன்னுக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியல, இதுக்கு தான் வழிகாட்டியே. இதில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க லைஃப்பில் தெளிவாக இருக்கலாம். ஆமென். ஓகே. ஆண்டவருடைய கிருபையில் ஒரு அற்புதமான சத்தியத்தை சற்றே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடனே கூட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய பரிசுத்த திருமறை வேத புஸ்தகத்தை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். 2 Corinthians chapter 7. நானே வாசிக்கிறேன். நீங்கள் தூங்காமல் சாப்பாடு நேரம் நெருங்குது. நீங்கள் எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியும். நானும் அதே கேஸ் தான். ஆகவே நான் எங்கேயாவது பரலோகத்தில் வந்துக்கிறேன்னா நினச்சிக்காதீங்க. டைம் ஆனாலே ஒரு மாதிரி தான் ஆகும். நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். எனக்கு 1 hour கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ ஆண்டவர் கிருபையில் முடிக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சாஞ்சு உட்காந்து தூங்காமல் நான் பைபிள் படிக்கும் போது நீங்கள் சத்தம் போடாமல் செல்ஃபோன்ஸ்லாம் தயவுசெய்து ஆஃப் பண்ணிவிடுங்க. செல்ஃபோன்ஸ்லாம் தயவுசெய்து சைலண்டில் போட்டுட்டு அமைதியாக இதை பின்பற்றும்படி உங்களை மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். ரெண்டு கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட வேத அதிகாரத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரத்துக்கு முன் உள்ள அதிகாரம், அந்த அதிகாரம், அதற்கு பின் உள்ள அதிகாரம், அது சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள், இவைகளையெல்லாம் வாசித்தால்தான் அந்த குறிப்பிட்ட நீங்கள் படிக்க வேண்டும் என்று எடுத்து வைத்து கொண்டிருக்கிற அந்த அதிகாரத்தின் ஒரு முழு பிக்சர் எடுத்து உங்களால் அரைவாக முடியும். If you want to go near and see the actuals of a particular chapter, you have to go the chapter before it and the chosen chapter as well as the next chapter and the related chapters of the whole Bible from Genesis to Revelation, the whole sum of the scriptures. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் திறந்து வச்சுருக்கிற அந்த சப்ஜெக்டில் சம்பந்தமாக என்னென்னலாம் கடவுள் சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் முழுசாக எடுத்து படிச்சிங்கன்னா தான் அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தினுடைய ஆக்சுவல் பிக்சரை பார்க்க முடியும். அதுக்கு தான் பைபிளில் பலவிதமான பைபிள்கள் இன்றைக்கு விற்கிறார்கள். ரெஃபரன்ஸ் பைபிள் என்று ஒன்று விற்கிறாங்க. பெரிய பெரிய செல்ஃபோன் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு நிறைய கடவுள் காசு கொடுத்துருந்தாருன்னா போயிட்டு ரெஃபரன்ஸ் பைபிள் வாங்கி படிங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒன்றுது. நான் இதில் பேசினா கேட்குதா நல்லா, இதில் பேசினா நல்லா கேட்குதான். இது தான் ஆம்பிளிஃபயர். அதுபோல் ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒன்று, மெய்யான எபிரேய கிரேக் அர்த்தங்களை உள்ளிருந்து கொண்டு வருகிற ஒரு பைபிள் இருக்குது, ஆம்பிளிஃபைட் வேர்ஷன். அந்த பைபிளையும் படிங்க. இங்கிலீஷ்லேயே 2-3 டிரான்ஸ்லேஷன் படிங்க, ஆம்பிளிஃபைட் படிங்க. இது என்னுடைய பெட் பைபிள், த லிவிங் பைபிள்னு ஒன்றுக்குது, உயிருள்ள பைபிள். எத்தனை பேருக்கு கோனார் தமிழ் உரை தெரியும்? ஒரு மாதிரி எதையோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எத்தனை பேருக்கு நம்ம தமிழ் கோனார் தமிழ் உரை தெரியுமா? அது எத்தனை முறை நம்மை காப்பாற்றி இருக்கிறது. அந்த கோனார் தமிழ் உரையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட புஸ்தகத்தில் இருக்கிற அந்த பாடத்தினுடைய எல்லாமே அதில் இருக்காது. அதை அப்படியே கரைச்சி ஒரு 15 வரியில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக சம்மரி போட்டிருப்பாங்க கோனார் தமிழ் உரை. நம்மளாம் அதை பாஸ் பண்ணி தான் கிருபையில் வந்துட்டு அந்த கோனார் தமிழ் உரை மாதிரி பைபிள் தான் இந்த லிவிங் பைபிள்.
இதில் எக்ஸாக்டாக நீங்கள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இதில் இருக்காது. இதில் ஒரு கதம்பமாக இருக்கும். 7, 8, 9 சொல்கிறது சேர்த்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆகவே இந்த மாதிரி பைபிள்ஸ் எல்லாம் வச்சு படிச்சிங்கன்னா தான் எந்த அதிகாரம் எந்த வசனத்திலிருந்து தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்கிற முழு பிக்சர் தெரியும். நீங்கள் நிறைய பேருக்கு முழு பிக்சர் தெரிய மாட்டேங்குது. சிலர் கேலண்டரை வச்சே வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினச்சிருக்கிறாங்க. இந்த தயவுசெய்து கேலண்டர் பின்னாடி போகிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் கிருபையை காப்பாற்றுவாராக. வெறும் கேலண்டர் தான். இன்றைக்கி கடவுள் என்ன அருள் வாக்கு கொடுக்குறார், அதில் ஒரு வார்த்தை கூட உன்னை திருத்துற மாதிரி என்னை திருத்துற மாதிரி இல்லையே. அந்த மாதிரி கேலண்டர்லாம் எடுத்து வச்சுருங்க, பேசாது. வீட்டில் தொங்கி நினச்சுன்னா அது உங்களை தப்பாக வழி நடத்தும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் போனீங்கன்னா அந்த கேலண்டர் சொல்லும், போ மகனே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். பிசாசு ஆமேன்னுவான் பின்னாடி இருந்தேன்னு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் ஆமேன்னுவான். உங்களுக்கு தெரியணும். அதனால தான் அந்த மாதிரி கேலண்டர்லாம் எடுத்து போட்டு பைபிள் வாசிங்க முதல்ல. நான் எந்த சபைக்கோ எந்த கேலண்டருக்கோ விரோதி இல்லை. பட் யூ ஷுட் நாட் பி லெட் பை கேலண்டர். யூ ஷுட் பி லெட் பை த ரிட்டன் ஸ்கிரிப்சர்ஸ் and the author of the scripture, who is the Holy Spirit and the Spirit of God inside you. Amen. என் கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை சத்திய மார்க்கத்திலே, ஆரோக்கியமான பாதைகளிலே, தேவ சித்தத்திலே, தேவன் எனக்காய் வைத்திருக்கிற நோக்கங்களிலே நடத்துவதற்கு தேவனே வைத்திருக்கிற வழி, எல்லாவற்றிற்கும் மேலாய் அவரே உயர்த்தி வைத்த அவருடைய வார்த்தை, அவருடைய சத்திய வேதம். இந்த வார்த்தையிலிருந்து தான் என்னோடு பேசுகிறார், என்னை நடத்துகிறார். அதோடு கூட இந்த புஸ்தகத்தை, இந்த வேத வாக்கியங்களை அருளின அதே தேவாவியானவர் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசியாகிய எனக்குள் வாசம் செய்கிறார். மனம் திரும்பி கிறிஸ்துவின் மரணத்தை, அடக்கத்தை, உயிர்த்தெழுதலை எனக்காக தான் என்று விசுவாசித்து கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு, அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, கழுவப்பட்டு, தேவ ஆவியானவரால் பிறந்து, அழிவில்லாத வார்த்தையால் பிறந்து தேவ பிள்ளையாய் இருப்பேனானால் எனக்குள் அந்த தேவ ஆவியானவர் இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்துவார். அதே நேரத்தில் அவரே தேவ மனிதர்களை வைத்திருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை போதகராக, மெய்ப்பராக திருச்சபையில் வைத்திருக்கிறார். நான் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தில் நடக்கும் பொழுது நான், என் குடும்பம், என் முழு வாழ்க்கை ஆரோக்கியமாய் செல்லும். இதுதான் பைபிள். இப்படிதான் வாழணும். ஆமென். இவ்வளோ இருக்குது. இதை விட்டு ஒரே ஒரு கேலண்டர் வசனம் படித்தா இன்றைக்கி ஏதோ ஆகிடும் நினச்சின்னு எவ்வளோ தப்பான காரியம். அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் ஒழுங்கு. ஆமென். சிலர் சபைக்கு போக மாட்டாங்க. திருச்சபைலாம் தேவையில்லை. பிசாசு சிலர் அப்படி வஞ்சித்துருவான். நீங்கள் சபைக்கே போகாதீங்க, வீட்லேயே இருந்து ஜெபம் பண்ணிருங்க. அது கர்த்தர் இல்லை, பேய் பேசினுக்குது உங்கள்கிட்ட. கர்த்தர் தான் சபையை வச்சுருக்கிறாரு. சபையில் ஒரு தேவ மனுஷனை வச்சுருக்கிறாரு. ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிடணும். ஆமென். 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 ஒரு சிலருக்கு கீர் ஒழ மாட்டேங்குது. அந்த பாஸ்டர் மேலே உங்களுக்கு ஒத்து வரலைன்னா இப்போ விட்ருங்க. அவர் ஒழுங்கான தேவ மனுஷனாக சத்தியத்தை சொல்கிறாரோ அங்கே போயிடுங்க. அவரும் நார்மல் மேன் தானே. ஜீசஸ் அவர்கிட்ட எதுனா சொதப்பல் இருந்தால் அதுக்கு ஆண்டவர் பார்த்துப்பார். சத்தியத்தை ஒழுங்காக சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆமென். அந்த சபையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். எந்த சபையில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த சபையில் இருங்க. எந்த சபையில் ஆவியானவர் அசைவாடுறதுக்கு இடம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்களோ அங்கே இருங்க. ஆமென். சில சபையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வரும், பாட்டு பாடி வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. உங்களை கர்த்தர் தான் காப்பாற்றணும், அவரையும் காப்பாற்றணும், உங்களையும் காப்பாற்றணும். அதனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். ஓகே. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நல்ல பிள்ளைகள் அமைதியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தூங்காமல் என் கூடைய வாங்க, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 2 கொரிந்தியர் 7 சில முக்கியமான விஷயங்களை பால் பேசுகிறார். திருச்சபையினுடைய பெரிய ஒரு போதகராய் கர்த்தர் பயன்படுத்தின ஒரு அற்புதமான பாத்திரம் பவுல் அப்போஸ்தலன்.
அவர் தான் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ், செகண்ட் கொரிந்தியன்ஸ், இந்த ரெண்டுத்தையுமே எழுதினவர் தேவ ஆவியானவரால். அவர் இந்த 7ஆம் அதிகாரத்தில் சில முக்கியமான காரியங்களை எழுதுகிறார். நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் அந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிற காரியத்தை புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் 6ஆம் அதிகாரம் போகணும். ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நமக்கு இப்போது அப்படி படிக்காமல் தேவையானவைகளை மட்டும் படிப்போம். ஆக்சுவலாக இதனுடைய பிக்சர் என்னென்னா, கொரிந்தியர் சபை பைபிள்லேயே இருக்கிற சபைங்கள்லேயே நாம் ரொம்ப பெரிய சபையாக பார்க்கணும். அது உண்மைதான். எல்லா வரங்கள் பெற்றவர்கள், பெரிய பெரிய நல்ல காரியங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு அடுத்த புஸ்தகமாகவே நாம் இங்கே தான் பார்க்கலாம், கொரிந்தியர் தான். ஆனால் டேஞ்சரஸான சில காரியம்லாம் கொரிந்து பட்டணத்தில் இருந்துச்சு. கொரிந்து பட்டின விசுவாசிங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஒருத்தர் அப்பானுடைய இன்னொரு மனைவியை இவர் வச்சுருந்துருக்கிறார். என்ன ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இது என்னது இருக்கிறதுன்னு சொல்கிறேன். கொரிந்து பட்டின விசுவாசியில் ஒருத்தர் தன் சொந்த டேடியுடைய இருமா படைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி 6ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளிச்ச மாவை எடுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? முழு மாவும். இந்த ஒருத்தனை வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாரையும் கெடுத்துருவாங்க. ஒய் யூ டோன்ட் த்ரோ ஹிம் அவுட் என்கிற ஒன்று ஹார்ஷ் லாங்குவேஜை போட்டு எழுதுகிறார், லெட்ரு ஒன்று எழுதுகிறார். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவரே இதை குறித்து கொஞ்சம் அவன் என்றைக்குமே கடவுள்கிட்டே வராமல் ஒரு மாதிரி ஆகிட போகிறான். அவனை அப்படியே அதுவே அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக அந்த மாதிரி அவனை பர்மனெண்ட்டாக தூக்கி போட்டுற மாதிரி இல்லாமல் அவன் திருந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பிட்டோம், அவன் உருப்படணும், அவன் மறுபடியும் ஆண்டவர் இடத்துல வரணும். ஏன்னா அல்டிமேட்டாக எந்த மனுஷனும் தேவனுடைய பிள்ளையை மாற வேண்டும், நரகம் போகக்கூடாது, கடவுளுடைய வீட்டுக்கு வர வேண்டும், கடவுளையும் அவருடைய பிரசன்னத்தையும் இயேசுவையும் நித்திய ஜீவனையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் கடவுளுடைய சித்தம். அதை அவன் ஒரேடியாக இழந்துடக்கூடாது என்கிற எண்ணம் உடையவராய் இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எழுதுகிறாரு. அதே நேரத்தில் அது ஒரு பார்டரும் அவனை மறுபடியும் அவன் திருந்திய ஒற்றன்ற மாதிரி அவருடைய உள்ளம் இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இப்போ நம்ம வருவோம், 2 கொரிந்தியர் 7 வருவோம். இதை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். 7 பேசுறதுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, நானே வாசிக்கிறேன், 6:14, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகம் மாட்டுக்கு மேலே கழுத்தில் வைப்பாங்க, அந்த மாதிரி அவிசுவாசிகளுடன் விசுவாசிகள் பிணைக்கப்படக்கூடாதுன்றார். கொஞ்சம் விளக்க உரை கொடுக்குறார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்றார். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதியும் அநீதியும் எப்படி ஒத்து போவோம்? ஒளியோட இருள் எப்படி செட் ஆகும்? ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது சொல்றாரு. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த விஷயங்களை பேசிக்கொண்டே வருகிறார். இதை பேசிக்கொண்டே வந்துட்டு இப்போ 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இப்படி பேசுகிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், அது எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்னா 17-18 பார்த்தீங்கன்னா, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லாரையும் நேசிக்கலாம்,
ஆண்டவர் யாரையுமே பாகுபாடு பார்க்கறது இல்லை. எல்லா இடத்துலையும் பழகலாம், எந்த தடையும் இல்லை. யார் வீட்டில் வேணால் போய் சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம். நமக்குள்ள எந்த பேரியர்ஸையும் கடவுள் வைக்கலை. ஆண்டவர் எதையுமே பார்க்கல. நம்ம எல்லாரும் அந்த ஒரே கடவுளால், அந்த ஒரே கடவுளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஒரே ரத்தத்தில் தான் நம்ம எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் இவன் கிறிஸ்தவன், இவன் இந்து, முஸ்லீம் அதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரையும் தன்னுடைய சாயல், தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள் தான் பார்க்குறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுபடி அழைத்து மனம் திரும்பி ஏசப்பா என் பாவத்துக்காக மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்து அவர்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சிருக்கும் போது நம்மை பிள்ளைகளாகவே தேவன் ஆக்கி கொள்கிறார், பெற்றெடுக்கிறார், சொந்த பிள்ளைகளாக்குகிறார். அப்போது நாம் அதுதான் வேதத்தின் அடிப்படையில் தேவ பிள்ளை. நானாக நினச்சிக்கிறதில்ல கடவுள் பிள்ளைன்னு. அவர் எனக்கு ஒரு பிறப்பை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் அவரை விசுவாசித்து அவர் இரட்சகர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தேவகுமாரன் என்று யாரெல்லாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார் என்கிற சத்தியத்தை யோவான் 1:12 வாசிக்கலாம். இப்படி தான் ஒருத்தன் கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியாது. எல்லா சாமும் கடவுளுடைய பிள்ளைங்கள், எல்லா ஜார்ஜும் கடவுளுடைய பிள்ளைங்கள் இல்லை, எல்லா மோசஸும் எல்லா ஜான்லாம் கடவுள் பிள்ளைங்க கிடையாது. அதெல்லாம் நம்மளை ஏமாற்றி கூடாது. நம்ம பைபிள் ஒழுங்கு தான். மனம் திரும்ப வேண்டும் பாவத்துக்கு. இயேசு என் பாவத்துக்கு மரித்து உயிர் தெழுந்த இரட்சகர், அவர் மட்டுமே பிதாவின் இடத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிற ஒரே வழி. அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்கிற இந்த சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவை என் சொந்த ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரத்தத்தில் கழுவப்பட வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமுழுக்கு பெற்று தேவ ஆவியானவரால் பிறந்து சத்திய ஆவியை பெற்று சத்தியத்துக்கும் ஆவியானவருக்கும் சரியான நல்ல ஒரு இடத்தை கொடுக்கிற திருச்சபையில் நிலைத்திருந்து சத்தியத்தை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சீசனாய் வாழ வேண்டும். தான் கிறிஸ்தவம். ஆமென். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ என் பிள்ளை, எல்லாட்டையும் அன்பு கூறு, பழகு, எல்லாம் நோ ப்ராப்ளம். ஆனால் உனக்கு சில லிமிட்ஸ்க்கு, சில வரம்புகள் உண்டு. வெளிச்சத்துக்கு இருளுக்கும் ஒத்து போகாது. நீ இப்போ ஒரு காலத்தில் அந்தகாரமாக இருந்த, இன்னைக்கு வெளிச்சமாக இருக்கிற. இப்போ நீ நீதியாக இருக்கிறாய். அநீதியான உலகத்திலிருந்து நான் உன்னை பிரித்தெடுத்துட்டேன். கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய். பேலி ஆளுக்கும் பிசாசு பிடிச்சவங்க மாதிரி ஆடுகளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அவிசுவாசியோடு உனக்கு என்ன பங்கு இருக்குது? அவிசுவாசியாக இருக்கிறவங்களை பார்த்து அல்லோ சொல்லலாம், அன்பு கூறலாம். ஆனால் அவங்களோட அப்படியே ஒத்து போய் அவங்க போகிற மாதிரியே போயிடக்கூடாது. அவங்க பேசுகிற கெட்ட வார்த்தை பார்த்து பேசிக்கின்னு அவங்கள மாதிரியே எல்லாத்தையும் பண்ணின்னு பொய் கணக்கு எழுதிக்கின்னு பொய் சொல்லிக்கின்னு ஏமாற்றிக்கின்னு கவர்மெண்ட்டை ஏமாற்றிட்டு சொந்த மனைவி ஏமாற்றிட்டு புருஷனை ஏமாற்றிட்டு 1 2ன்றது 2 3ன்றது சர்ச்சில் அலையலுயா அலையலுயான்றது. அதான் சொல்கிறார் தப்பு. ரெட்டை வாழ்க்கை கிடையாது. இப்படி இருந்தால் அப்படி தான். அதுதான் சொல்கிறார். நீ ஒரு காலத்தில் அப்படி இருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் உனக்குன்னு சில ஒழுங்குகள் உண்டு. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயமா நீ இருக்கிறாய். உங்களுக்குள்ள கடவுள் வாசம் பண்ணுகிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டில் கடவுள் எந்த கட்டடத்துக்குள்ளேயும் வாசம் பண்ணல. நாம் தான் கோயில். நமக்குள்ள வந்து வாசம் பண்றார். இந்த சின்ன 6 அடி மனிதனுக்குள், மனுஷிக்குள் பரலோகத்தின் கடவுள் வந்து வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்குள். ஆமென். நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே அவர் சொல்றாரு, அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீ எப்போ ஆண்டவர் பிள்ளையாட்டியோ இந்த பழைய வாழ்க்கை, உலக பிரகாரமான பிசாசுக்கு ஏற்ற பாவத்துக்குரிய தேவனுடைய வார்த்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காரியங்களிலே, தேவனுக்கு முன்பு பாவமாக இருக்கிற காரியங்களோடு நீ மறுபடியும் போய் பின்னி பிணைந்து அதோடு வாழக்கூடாது. கட் ஆஃப். 18 வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லிட்டு 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே,
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பார்த்தீங்களா? 7:1 என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியால், வாக்கு தத்தம்னா ப்ராமிசஸ். கடவுள் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், மேன்மையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்னது? நான் உன் தேவன், நீ என் புள்ளன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்களுக்குள்ள உலாவி உனக்கு நான் தேவனாய் இருப்பேன், நீ என்னுடைய சொந்த மகன் மகள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆதார் கார்டு இருக்குதோ இல்லையோ, சிலருக்கு ஆதார் கார்டு இல்லைன்றான். ஆதார் கார்டு இருக்கிறது நல்லது, இல்லைன்னா வாங்கிட ஒழுங்கா. நான் சொல்கிறேன், ஆதார் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே மேலே பேர் எழுதிக்கிறான்னு இது முக்கியமாக இருக்கணும். சிலருக்கு சர்ச்சில் நம்ம பேர் எழுதி வச்சுக்கிறாங்க, நம்ம முக்கியமாகறாங்க. எங்கள் தாத்தா பேர் இருக்குது, இது பாட்டி பேர் இருக்குது, என் பேரை சர்ச்சிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு. சர்ச்சில் பேர் இருந்தாலும் இல்லைனாலும் கவலை இல்லை. என்ன ஒன்று, இந்த கலரில் இல்லைன்னா வேறு கலரில் நான் பார்த்துக்கலாம் விடுங்க. அங்கே மேலே சேர்க்கணும்ல, எது முக்கியம்? அங்கே தெரில வேண்டாங்கன்னா சாம்பாபு இங்கே தெரியும், ஏசுநாதர் எனக்கு தெரியல, யார் தெரிலன்ட்டார்னா நான் எங்கே போவேன்? அப்புறமா இல்லை 30 வருஷம் பிரசங்கம் பண்ணுறேன், அதெல்லாம் தெரியாது. இந்த படி வாழ்ந்தால் தான் உள்ளே போவேன். இன்னொரு மாதிரி பார்க்குறீங்க. சில தப்பாக நினச்சிருக்கிறாங்க. டெய்லி ஒரு பாட்டு ஒன்று பாட்டு, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு ஆண்டவருக்கு எத்தனும் தசம் கொடுத்துட்டு ஊழியங்கழியும் போயிட்டு வந்துட்டோன்னா கர்த்தர் அப்படியே நம்மளை இந்த வருஷத்தில் ஆசீர்வச்சு அதை வேறு என்கரேஜ் பண்ணுறப்ப நிறைய பிரசங்கெல்லாம் வேறு கேட்டுன்னு இருப்பாங்க. கர்த்தர் இந்த வருடத்திலே உன்னை மேன்மையாக வைப்பார், கீழாக்காமல், அந்த வசனம் என்னது, மேலாக்குவார், வாலாக்காமல். இதே கேட்டு 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 நமக்கு நம்மளே நினச்சிடும், இந்த வருஷத்தில் எதாகும். நல்லா தூங்கும் போது யோசித்து பாருங்கள் எதனா ஆச்சான்னு. நான் சொல்கிறேன் 25 வருஷம்லாம் ஆகாது. அது என்னைக்கு ஆகும் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு கீழ்பண்ட அந்த ஸ்பாட்லேருந்து ஆகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என்றைக்கு நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனோ. ஒரே ஒரு சத்தம் தான் கேட்குது, மற்றவங்க சொல்லுங்க. என்றைக்கு நான் ஏசப்பாவுடைய அன்பினால, தலையெழுத்துன்னு இல்லை, பயத்திலே இல்லை, அவரை ரொம்ப நேசித்து அவர் சொன்ன சத்தியத்துக்கு நான் உண்மையாக என்னைக்கு கீழ்ப்படுகிறேனோ, அடி பண்ணிடணும், என் ஆவி ஆத்மா சரீரத்தில் அவன் சித்த ஆகட்டோன்னு என்றைக்கு அவருடைய பலிபீடத்தில், அவர் ஆல்டரில் என்னை ஒப்பு கொடுக்கறணும், அந்த சனப்பொழுதிலிருந்து நான் காலாகாலமாய் காத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. எனக்கு பல ஆண்டுகளாக, பல காலமாக தடைப்பட்டிருக்கிற, வராத, நிறைவேறாத, நான் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ நன்மைகள் என் மேல் வருகிற ஆரம்பம் அதுதான். That's the blessing. That's the beginning point. Amen. 2025 கர்த்தர் என்னையோ சொல்லிட்டார், நீ இப்படி இருந்தால் உன்னை செய்வேன். அவர் ஸ்டைல் வேறு. அவர் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறார், இதுக்குள்ளே அப்படி இருந்தால் இப்படி இருப்பேன், இல்லைன்னா. நம்ம ஆளுங்க வாக்கு தத்துவத்து பின்னாடி போயின்னுக்கிறாங்க. இந்த வருஷத்திலே கர்த்தர் எனக்கு என்ன செய்வான்? நான் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதே தான். இந்த சர்ச்சில் ஒரு வாக்கு தத்துவம், அந்த மீட்டிங்கில் ஒரு வாக்கு தத்துவம், 20 வாக்கு தத்துவம் எழுதி வச்சுருப்பேன். எனக்கே அந்த மாதம் முடியறதுக்குள்ளே குழம்பு, இதில் எது தான் கர்த்தர் சொல்லியிருப்பார். கட்சியில் அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இதில் எது நிறைவேறின மாதிரி எனக்கு தெரில. ஏசப்பா பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும், பைபிளும் பொய் சொல்லன்னு தெரியும். ஆனால் ஏன்டா இது நடக்கலை? இது இப்போ 30 வருஷம் போன அப்புறம் தான், 30 வருஷம் ஆன அப்புறம் தான் இப்போ தெரியுது. இதெல்லாம் ஒவ்வொரு சர்ச்சில் அவங்களாம் எடுத்து ஏதோ பாரத்தோட ஆசையோடு இப்படி ஆயிட்டேன்னு கொடுத்துக்கிறாங்க போல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தரே உங்ககிட்ட எதனா சொன்னார்னா, இதை செய்வோம்பான்னு சொன்னார்னா அது கன்ஃபார்ம்டாக நடக்கும். சொல்லுங்க. பக்கத்தில் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்களா ஒன்று போட்டு குழப்பினுக்காதீங்க. அதான் இது மாதிரி சில நினச்சிக்கணும், ஆண்டவர் எனக்காக ஏதோ ஒன்றை அமெரிக்காலத்து கொண்டு வருவார், காலெல்லாம் வெள்ளையை மொத்த கொட்டிட முடிய, அதுக்குள்ளே செத்தா கூட செத்துருவீங்க. டோன்ட் பி டிசீவ்ட்.
இது உங்களை வஞ்சிக்கிற புஸ்தகம் இல்லை. இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது சும்மா அந்த டெய்லி ஒரு இந்த புஸ்தகம் கிடையாது. என்னது இது? டெய்லி இன்று ஒரு நல்ல வார்த்தை. ஏன் என்கிட்ட சொல்லு, என்றுமே இது நல்ல வார்த்தை. சொல்லு, என்றுமே நல்ல வார்த்தை. ஆமென். இன்னைக்கு கடவுள் எதனா ஆறுதலை பேசணும், நல்லா ஆறுதலை பேசுவார். நீ துக்கமாக இருக்கும்போது பேசுவார். அதில் எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, 7:1, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு. நாம் மாம்சத்தில் இருக்கிற அசுசியும் போனோம், ஆவியில் இருக்கிற அசுசியும் போனோம். அதை நம்மை சுத்திகரித்து கொண்டு. பாருங்க, இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்கும், வார்த்தை சுத்திகரிக்கும், உபதேசம் சுத்திகரிக்கும், சத்தியம் சுத்திகரிக்கும். எங்களை கர்த்தர் சொல்றாரு, நம்மளை சுத்திகரிச்சின்னு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும்ன்றார். அவர் தான் பூரணப்படுத்தணும். இந்த இடத்துல நமக்கும் ஒரு பார்ட் இருக்குது. ஆமென். கிறிஸ்தவத்தில் எப்பொழுதும் ஒன்று புரிஞ்சுங்க, கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். ஆமென். எல்லாமே கர்த்தர் செஞ்சிருவார்னு நினச்சிக்காதீங்க. சரி, ரொம்ப தப்பாலாம் புரிஞ்சு வச்சுக்கிறேன். ஆண்டவர் எனக்காக வந்து பரீட்சை எழுதுவார். நான் பிஏ ஃபெயில் அவர், வேறு வேலை இல்லை அவருக்கு, கடவுளுங்க அவர். அவரை போய் பரீட்சை எழுதுகிற வேலைலாம் கூட்டுவார். எனக்காக அவரே கார் ஓட்டுவார். பரலோகத்துக்கு தான் போய் தரப்பீங்க திடீர்னு, மறைமலையினரில் ஓட்டுன்னு போனீங்கன்னா. அவரெல்லாம் கார்லாம் ஓட்ட மாட்டார். உனக்கு கார் ஓட்ட உதவி செய்வார், இல்லை காசு கொடுப்பார். நீ வச்சு ஒரு நல்ல கண்ணு தெரியணும்னு வச்சு நல்ல டிரைவர் பின்னாடி உட்காந்து நீ போ, ஓட்டினே அல்லேலூயான்றார் திடீர்னு. நம்ம ஆளுங்களுக்கு எங்கே எது பண்ணுறதுன்னு தெரியாது, எல்லாம் குழப்பின்னு இருப்பாங்க. நார்மலாக இருங்க, பதில் பட்சம் பி நார்மல். எப்போ ஜெபம் பண்ணணுமோ அப்போ ஜெபம் பண்ணணும், எப்போ பரீட்சை எழுதணுமோ பரீட்சை எழுதணும். ஆமென். சாப்பிடும்போது சாப்பிட்டு, தூங்கும்போது தூங்கிடணும். குழப்பிங்கன்னு எல்லாத்தையும் ஆன்மீகமாக்குறது. நோ, டோன்ட் பி லைக் தட். இங்கே பாருங்கள், இதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் பால். கவனிங்க, அந்த லெட்டரில் தன் தகப்பனுடைய மனைவியோடைய தவறு செய்து கொண்டிருக்கிறவனை ஏன் தள்ளி போடல, அவனை ஏன் நீக்கி போடல, ஏன் துக்கம் அடையல என்று ஹார்ட் லெட்டர் எழுதினார் இல்லையா? அந்த லெட்டரை குறித்து 2 கொரிந்தியர் 7 அவர் அட்ரஸ் பண்ணுறார். எப்படின்னா, நான் வாசிக்கிறேன், 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டு இருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லெட்டர் எழுதினேன், அந்த லெட்டர் உங்களை துக்கமாக்குச்சு. கொஞ்ச பொழுதாகிலும் அது உங்களை துக்கப்படுத்தினதை கண்டு எனக்கு மனஸ்தாபமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் மனஸ்தாபப்படலைன்றார். கொஞ்சம் புரிஞ்சிக்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் கவனமாக கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். 9ஆம் வசனம். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு, ஊழியக்காரனாகி அவர் டீமோடு இருக்கிற பரிசுத்தவன்களை சேர்த்து கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. ஹல்லேலூயா. இது வரைக்கும் பைபிளில் இந்த வசனத்தை படிச்சுக்கிறீங்களா? எல்லாம் என் கூட சொல்லுங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கம். எந்த ப்ரேயர் மீட்டிங்லனா ஆண்டவர் உனக்கு வா 2 மணி நேரம் இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு போ, கடவுள் உன்னை துக்கத்தோடு அனுப்ப போகிறாரு யாருன்னா சொல்லுவாங்களே? சொல்லுங்க. நம்ம இங்கே ஏன் வந்தோம் இன்றைக்கி இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு? எல்லோரும் தேசத்துக்காக ஜெபம் பண்ண வந்தோமா? ஒரு மாதிரி பார்க்காதீங்க. 1008 பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் தொல்லை, வியாதி, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாஸ் தொல்லை, உறவு பிரச்சனைகள், வேலை மேலே பிரச்சனை, சொந்த மனைவியோடு, சொந்த புருஷனோடு, சொந்த பிள்ளைகளால் 1008 பிரச்சனை. எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. இதுலேருந்து கர்த்தர் எதனா செய்ய மாட்டாரா? இந்த இடத்துல போய் அண்ணன் ஜெபம் பண்ணுவார், இந்த அண்ணன் மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க,
இந்த இடத்துல போனால் அந்த அக்காங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு தான் இங்கே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாக சொல்லுவோம்? நான் கூட நான் இங்கே நிற்கிறதுனால எனக்கு யாருமே ஜெபம் பண்ணாதீங்க இல்லை. எனக்கு எப்போல்லாம் ரொம்ப ஹெவியாக ஒரு மாதிரி ஆகுதோ லிண்டன் பிரதருக்கு எழுதுவேன், தயவுசெய்து ஜெபம் பண்ணு. சார்ல்ஸ் பிரதருக்கு எழுதுவேன். சகோதரங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களால முடியும் போது எங்களுக்கு எவ்வளோ ஆயிரமாக காணிக்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ கூட கொடுத்தாங்க. சார்ல்ஸ் எனக்கு அங்கேருந்து அனுப்புவார். என்னுடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டு எனக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள். எனக்கும் அந்த ஜெபம் தேவை. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய இந்த உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இந்த காரியங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாருமே இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரணும் தான் விரும்புவோம் ஒழிய துக்கத்தோடு இருன்னு பைபிள் எங்கன்னா சொல்லுமா? ஆனால் கர்த்தர் இங்கே வேற மாதிரி ஒன்று எழுதி வச்சுக்கிறாரு. பவுல் எழுதுறாரு, நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுனால சந்தோஷப்படுறேன்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் வாசிக்கிறேன், எல்லாம் பாருங்க, 9ஆம் வசனம். இதனால தான் பைபிளை ஸ்பீடாக வாசிக்கக்கூடாது. மசாலா டீ ஒன்று போட்டு வச்சுன்னு பொறுமையாக வாசிக்கணும். ஆமென். இல்லை நீங்கள் காஃபி குடிக்கிறாள் இருந்தால் காஃபி போட்டு வச்சுன்னு வாசிங்க. தூங்கக்கூடாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 7:9. நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். கூடியதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கம் இந்த தப்பு செய்த மனிதன், தப்பு செய்த மனிதனோடு இசைந்திருக்கிற சபையார், அவங்கள மொத்தமாக சேர்த்து பேசுறாரு. நீங்க துக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படல, மனம் திரும்புவதற்கு ஏதுவா துக்கப்பட்டீங்கல்ல. அல்டிமேட்லி என்ன சொல்றாருன்னா, நீ நாசமா போற அந்த நிலையிலிருந்து காப்பாற்றப்பட்டு மறுபடியும் ஆண்டவருக்கு பிரியமா திருந்திட்டியப்பா, உங்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதலை இந்த துக்கம் கொண்டு வந்து விட்டதே, அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிற வண்ணமாய் இந்த தேவ மனிதன் எழுதுகிறார். அதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அதான் நான் சொன்னல உங்களுக்கு, இந்த என்னிடத்தில் இந்த லிவிங் பைபிள் என்று ஒரு பைபிள் இருக்கிறது, ரொம்ப ஒரு அருமையான டிரான்ஸ்லேஷன். அது இப்படி சொல்லுகிறது, I am no longer sorry that I sent that letter to you, though I was very sorry for a time, realizing how painful it would be to you, but it hurt you only for a little while. Now I am glad I sent it, not because it hurt you, but because the pain turned you to God. It was a good kind of sorrow you felt. உன்னை கடவுளிடத்தில் இந்த துக்கம் திருப்பி இருக்கிறது. சாதாரண துக்கம் வந்தால் வேலைக்கு போக பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, எதிரில் இருக்கிற நல்ல காரியங்களை கூட அனுபவிக்க பிடிக்காது. நீங்கள் வாழவே முடியாமல் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். ஒரு மனுஷங்கிட்ட துக்கம் மட்டும், கவலை மட்டும் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போகிற மாதிரி எதனா ஆயிடுச்சுன்னா லைஃப்பில், அந்த மனிதன் எவ்வளோ பெரிய எந்தூசியாஸ்டிக் பர்சனாக இருந்தாலும் அப்படியே அண்டன் மாதிரி மாறிடுவான், பறி கொடுத்த மாதிரி ஆகிடுவான். ஷேவ் கூட பண்ண பிடிக்காது. பெண்மணிகளாக இருந்தால் அவங்களுக்கு எது மேலேயும் ஒரு ஆசை இல்லை, அதை விடுப்பான், சாவு வந்தால் போதும் பிரதர், விடுங்க பிரதர், இந்த மாதிரி ஆகிடும் துக்கம் வந்தா. ஆனால் இது வேற ரகமான துக்கம், இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கம் உன்னை பாவத்தை வெறுத்து, தேவனுக்கு மாறான காரியங்களை வெறுத்து, ஏசப்பாவுக்கும் பரலோகத்துக்கும் ஏற்ற பிள்ளையா உன்னை என்னையா மறுபடியும் ட்ராக்டில் கொண்டு போகிற ஒரு துக்கம். இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்மள எத்தனை பேர் நான் ஒரு நிறைவான, திருப்திகரமான, சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஒரு கம்ப்ளீட், பர்ஃபெக்ட், நிறைவான, சந்தோஷமான, நிம்மதியான, உற்சாகமான, பரிசுத்தமான ஒரு நிறைவான வாழ்வு நான் வாழணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? 2-3 பேர் கையை தூக்காம இருக்கிறீங்களே, வானாவா? வானான்னா நான் ஒன்றும் பண்ண போகிறது. இந்த வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் நமக்கு தேவை வாக்குத்தத்தங்கள். கடவுள் இந்த வருஷத்தில் என்ன சொல்லுவாரெல்லாம் இருக்கட்டும், தேவனுக்கேற்ற துக்கம் எனக்கு இருக்கிறதா?
ஆண்டவர் வானான்றதை நானும் வானான்றேன்னா, படிப்பு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு உதவி செய்யும், அவ்வளோதான். ஐ டோன்ட் பிலீவ் வெரி மச் இன் எஜுகேஷன். எஜுகேஷன் வில் ஹெல்ப் யூ டு பி a successful person in the worldly sense, not in heaven, not in godly. அது கிடையாது. அங்கே உள்ளே போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் 1வது படித்தா 2வது படித்தாலாம் கிடையாது. ஏசப்பா கூட மீன் பிடிச்சிருந்தோம். ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போட தெரியாத மாதிரி ஆளுங்க தான் கூட இருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியக்கூடிய அடிபணியக்கூடிய அந்த அருள் பெற்றவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு எது இருக்குதோ இல்லையோ உம்மை முக்கியத்துவம் கொடுத்து உம்மை நேசித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிய நடுங்க, அதன்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி சொல்லுங்க ஆண்டவர். ஆண்டவரே, என் மனசு என் சிந்தை எப்போதும் ஒரு மாதிரி போகுது. நீங்கள் லெஃப்ட்டுன்னா அது ரைட்டுந்து சொல்லுங்க, அது ரைட், நீங்கள் ரைட்டுனீங்கன்னா அது லெஃப்ட்டுந்து. நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை மாற்றுங்க ஏசப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களை மாதிரி என்னை மாற்றுங்க ஏசப்பா, உங்களை மாதிரி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சரி, 10ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. பாத்தீங்களா, விளக்கு உரை பாருங்க, 10ஆம் வசனம். இந்த தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு ஆளை என்ன பண்ணுது? எத்தனை பேருக்கு துக்கம் வேணும்? மறுபடியும் மாறி பார்க்குறீங்களே, எத்தனை பேருக்கு துக்கம் வேணும்? ஃபாஸ்டிங் பேரில் வந்துட்டு எத்தனை பேருக்கு துக்கம் வேணும்ன்றீங்க? துக்க வீட்டுக்கு போ. நான் சீரியஸாக கேட்குறேன், எத்தனை பேருக்கு துக்கம் வேணும்? எனக்கு வேணும், நிறைய வேணும். சாவூட்டில் எழுதுனுப்பாங்களா, அந்த துக்கம் வேணாம், அது வேணாம். தேவனுக்கேற்ற துக்கம் வேண்டாம். எத்தனை பேர் வேணுன்றீங்க? உண்மையா அந்த துக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் ஐயோ அப்படிலாம் ஆக மாட்டீங்க. இது உங்களை வேற மாதிரி ஆக்கி விட்டுரும். நல்ல நல்ல துக்கம், எல்லாம் சொல்லுங்க, நல்ல துக்கம், குட் சாரோ, காட்லி சாரோ, தேவனுக்கேற்ற துக்கம். யாரும் இல்லாத போது ஒரு 500 ரூபாய் நோட் பார்த்தா என்ன பண்ணுவோம் நம்ம? கர்த்தர் பார்த்துனுக்கிறார். உண்மையை சொல்லுங்க, யாரும் இல்லை, ஒரு 500 ரூபாய் நோட்டு தனியாகுது, அங்கே உங்களையும் அந்த நோட்டு இந்த யாருமே இல்லை. முக்கியமாக உங்கள் ஒய்ஃப் இல்லை கூட, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே போய் சூலி அமைக்கிட்டதை பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனா? அதை செய்யாம ஆக்கும். இந்த துக்கம் வந்துச்சுன்னா அந்த இருட்டில் கூட என்ன பாஸ்டர், அதுதான் இது. யாருமே இல்லைன்னா கூட அவனை போட்டுக்கிறான். எனக்கு 30 வருஷங்களுக்கு முன்பு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, பர்சு கட்சோன்னா அல்லேலூயான்னு சொல்லாதப்பா. ஏன்னா பர்சு கட்சோன்னா கர்த்தாவே நம்ம ஆளுங்க ஒன்று ஆண்டவர் தான் கொடுத்துக்கிறாரு. ஆண்டவர் கொடுக்கல, பாவம் அவனை போட்டுக்கிறான். அதுவே தெரியும் அவனுக்கு போதும். ஏன் போட்டு போனானோ அவனுக்கு என்ன கஷ்டங்கிறது. எனக்கு அது மாதிரி எதனா ஒன்று கட்சிச்சுன்னா நாங்கள் என் மனசாட்சின்படி அங்கே கொண்டா நிற்பேன். நான் நின்று தேடி பார்ப்பேன். அது மாதிரி 2-3 பேருக்கு எட்டுமே பர்ஸ் கொடுத்துருக்குறேன். நான் செல்ஃபோன்லாம் கொடுத்துக்கிறேன். செல்ஃபோனு பர்ஸ்லாம் கட்சோன்னா இல்லையோ, என் ஜெபத்தை கடவுள் கேட்டு 20,000 ரூபாய் செல்ஃபோனை கொடுத்தாரு எனக்கு. தப்பு, பாவம் எவனோ ஒருத்தன் பறி கொடுத்துட்டு போய்க்கிறான். நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால், நல்ல ஏசப்பா பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணணும்? அவனை கூப்பிட்டு இதாப்பா, அது மாதிரி 2-3 எடுத்து கொடுத்தேன். கொடுத்துட்டு சொன்னேன், நான் ஏன் கொடுத்தேன்னு தெரியுமா அவனுக்கு? என்ன, நான் கும்பிட்ற கடவுள் அந்த மாதிரி கடவுள் சார் சார் அங்கே சொல்லுங்க ஏசப்பா நல்லவர் சுவிசேஷன்ட்டு மூடின்னு கேட்பான். ஏமேன், நம்மளே கில்மா வந்தோன்னு வச்சுங்க. அதனால தான் கிறிஸ்தவம் ஏசப்பா பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் யாரு? சகோதரர் நான் தான்றார். ஒன்று சொல்லட்டுமா, அந்த மாதிரி அநேகருக்கு சொல்ல தைரியம் வராது. ஐயா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால தான் சொன்னீங்க. நீங்கள் இதுதான் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் மாதிரி ஆளுங்க தான் அப்படி சொல்லுவாங்க. நான் சில டக்குன்னு ஒய்ஃபை காட்டுவோம், அவதான். நீங்கள் இப்படி காட்டினீங்கன்னா ஜாகிரதை. ஃபாஸ்டிங் ப்ரே முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகணும், ஜாகிரதை.
சரி எது இருந்தாலும் அந்த ஐயா மேலே பழி போட்டோம், அந்த மனுஷன் தான் சார் இந்த வீடு இப்படி போனதுக்கு காரணம் அந்த ஆள் தான், யாரும் இல்லை. அப்படி சொல்லுகிற வரைக்கும் இந்த வீடு உருப்படாது. என்னால் தாங்க இதுக்கு நான் எனக்கு உணர்றணும், அந்த தேவனுக்கேற்ற துக்கம் வரணும். 10ஆம் வசனம் பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல். அதாவது இந்த துக்கம் வந்துச்சுன்னா பின்பு ஃபியூச்சரில் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இந்த மனம் திரும்புதல் எங்கே கொண்டு போய் விடுதுன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். எல்லாம் கூட சொல்லுங்க, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனம் திரும்புதல்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டுக்கிறீங்க? இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலும் கிறிஸ்தவத்திலும் அதிகமாய் மறக்கப்பட்ட பிரசங்கிக்கப்படாத டாபிக் மனம் திரும்புதல். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங்கே தான். எல்லாம் சொல்லுங்க, மனம் திரும்புதல். சத்தமாக சொல்லுங்க, மனம் திரும்புதல். மனம் திரும்புறதுக்கு போல நம்ம ஆளுங்க ட்ரெஸ்ஸு மாற்ற சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னத்துக்கு ப்ளூ ஷர்ட்டு போட்டுன்னு வந்த, என்னத்துக்கு கருப்பு சொக்கா போட்டுனுங்கிற, நீ என்ன இவ்வளோ கலர்லாம் மாப்பிள்ளை மாதிரி வந்துருக்குற மீட்டிங்க்கு, என்ன இந்த மாதிரி பட்டு புடவை கட்டினு வந்த, நீ ஏசுநாதருக்கு அதெல்லாம் பிடிக்காது, நீ அப்படியே வெள்ளையாக வந்துரு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு 35 வருஷம் அதில் இருந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. ஆண்டவர் ஒன்று தான் பார்க்குறார், உள்ள இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். இந்த வெளியே வேஷம் போடுறது, வெளியே ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து பாஸ்டர் வேணா ஏமாந்துப்பார், ஏசுநாதர் ஏமாற மாட்டார். டோன்ட் ஒரு இந்த பொய் கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் வாழாதீங்க. உள்ளே எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வெளியே இருங்க. அதுக்காக எங்கன்னா போய் சொல்லிட்டு போகிறீங்க, சாம்பாபு வந்து பயங்கரமான ஆள், அவர் வெள்ளை போடுறவங்களாம் தப்பு சொல்லிட்டேன். இல்லை, எங்கள் வீட்லேயே மாதிரிலாம் ஆளுங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள தப்பாலாம் சொல்ல மாட்டேன். அது கிடையாது என்னுடைய நோக்கம். அந்த உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். டோன்ட் பி டிசீவ். புரியுதா? தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. 10ஆம் வசனத்துடைய கடைசி வரியை பாருங்க, லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த உலக பிரகாரமான ஒரு துக்கங்குது, அது என்ன பண்ணுமா? மரணத்தை உண்டாக்கும். எல்லாம் சாஞ்சு உட்காருங்க. தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும், உன்னை பரிசுத்தவானாக வாழ உதவி செய்யும், கர்த்தரையும் கர்த்தருடைய சுதந்திரித்து ஆவிக்குரியவனை தொடரும்படி உதவி செய்யும். தேவனுக்கேற்ற துக்கம் உங்களை சாவடிக்காது, வாழ வைக்கும். லௌகீக துக்கம், சொல்லுங்க, லௌகீக துக்கம், வேர்ல்ட்லி சாரோ, உலக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். இது எப்படி இந்த இடத்துல வருதுன்னு சொன்னா, இந்த இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க. Now I am glad I sent it, not because it hurt you, but because the pain turned you to God. It was a good kind of sorrow you felt. நீங்க தமிழ்லையும் சொல்றாங்க, நீங்கள் அனுபவித்த இந்த துக்கம் நல்ல ரகமான துக்கம். The kind of sorrow God wants his people to have. தன்னுடைய ஜனங்கள் இந்த மாதிரி துக்கத்தை உடையவர்களாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாராம். So that I need not come to you with harshness. ஆகவே நான் உங்ககிட்ட கடுமையாக வர வேண்டிய அவசியம் இல்லை என்று பவுல் சொல்றாரு. For God sometimes uses sorrow in our lives to help us turn away from sin and seek eternal life. கவனிங்க, கடவுள் சில நேரங்களில் நமக்கு இந்த தேவனுக்கேற்ற அவர்கிட்ட இருந்து வர்ற துக்கத்தை கொடுக்குறாராம். ஏன் தெரியுமா? பாவத்தை வெறுத்து நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி அதை கடவுள் கொடுக்கிறார். ஒரு நல்ல தகப்பன் புள்ள கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பானா, இல்லை பிள்ளைக்கு எது நல்லதுன்னு அவன் தீர்மானிக்கிறான்னு அதை வாங்கி கொடுப்பானா? ஒரு நல்ல தகப்பன், நல்ல அம்மா, சொல்லுங்க ஐயா. ஒரு நல்ல தகப்பன், கடவுளுக்கு பயப்படுகிற மனசாட்சி உள்ள ஒரு பையன் மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிற ஒரு நல்ல அப்பா, ஒரு அம்மா, புள்ள கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா? இல்லை பிள்ளைக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியுமா அதை வாங்கி கொடுப்பாங்களா? புள்ள கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டான். KTM பைக் கேட்குறான், இந்த மாதிரிலாம் சொன்னால் நிறைய பசங்களுக்கு என்ன பிடிக்காது. சாமங்கள் வந்து எதை சொல்லிட்டு போட்டு எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கலான்னு தாருங்க, இந்த ஆள் எதை சொல்லிட்டான். KTM பைக் வாங்கி கொடுங்க, உங்கள் காசு உங்கள் புள்ள. ஆனால் எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணக்கூடாது, இங்கே ஒரு பாடி இருக்குதுன்னு. நல்ல அப்பா செய்யக்கூடாது.
எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, ஒரு விவஸ்தை இருக்குது. நான் எப்போல்லாம் வண்டியில் போகும்போது கேடிஎம்ல எவனா ஒருத்தன் எப்படி இப்படின்னா நான் அவனை திட்ட மாட்டேன். இவங்க அப்பா எவன்டா சொல்லி கொடுக்குறான் அவனுக்கு இப்படிதான் திட்டு, எனக்கு அதான் கோவம் வரானு. ஒரு நல்ல தகப்பன் சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு, இந்த வண்டியை வச்சுன்னு எப்படி ஓட்டணும்னு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம கொடுக்கிற துக்கம் நம்மை சீர்படுத்துகிறது, ஒழுங்காக்குகிறது. ஏமா முடிச்சிடுறேன். 11ஆம் வசனத்தை பாருங்க, முடிச்சிடலாம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கொரிந்தி பட்டணம் இந்த தப்பு செஞ்சவன் கூட அந்த டீமை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அதை அடைஞ்சிட்டாங்களா அவங்க? எத்தனை பேர் நீங்கள் அடையணும்னு விரும்புறீங்க? நான் நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு ஜபத்தோடு போகலான்னுக்கிறேன். உண்மையாக இந்த துக்கம் எனக்கு வரணும் ஆண்டவர். அவன் சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்கிறேன், 25 வருஷமாக அதை ஜபம் பண்ணுகிறேன். நான் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் எனக்கு வேணும். யாருன்னா ஒருத்தர் வீட்டில் நல்லா திட்டிட்டு சமாதானமாக நீங்கள் தூங்குனீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மாதிரி பார்க்காதீங்க. சொந்த மனைவியை, சொந்த புருஷனை எல்லா அருள் வாக்கெல்லாம் சொல்லி நல்லா திட்டிட்டு சாந்தியாக தூங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏசுநாதர் பிள்ளையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். ஆமென். ஒரு உண்மையான ஆண்டவர் பிள்ளையாந்து திட்டிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே மன்னிச்சிங்க போய், மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்க. வருதா வரலையா? அது மாதிரி எத்தனை பேர் வருது? வருதா வரலையா? அப்படி வருதுன்னா தான் உள்ள அவர் இருந்து ஏதோ வேலை செய்கிறார். ஆமென். அவர் உள்ள இருந்தாருன்னா தான் அந்த மாதிரிலாம் ஆகும். ஆமென். தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், மாமியார் மேல வெறுப்பு இல்லை, தப்பான காரியத்தின் மேல எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும். என்ன பயம்? பிசாசு பார்த்த பயப்படுற அந்த பயம் கிடையாது. இது தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிடக்கூடாது. பயத்தையும், எவ்வளவு ஆவலையும் தேவ காரியங்கள் மேல் அல்லது தேவனுக்கு முன்பு சரியானவைகளின் மேல், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு, இந்த காரியத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் மன்னிக்கணும், உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமென். இந்த புது வருஷத்தில் கர்த்தருக்குள் என் அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னையும் என்னையும் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வாழ வைக்க சித்தமாக இருக்கிறாரு. நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது கடவுளுடைய சித்தம். வெறும் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, மன ரீதியாய், பண ரீதியாய், சரீர பிரகாரமாய், கல்வியிலே, வேலையிலே, குடும்பத்தில், எல்லாவற்றிலும் நீ நான் நல்லா இருக்கிறத, நாம் நல்லா இருக்கணும்னு நம்ம சொந்த அப்பா அம்மாவே விரும்பும்போது கடவுள் விரும்பாமல் இருப்பாரா? இந்த தேவன் நல்லவர். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு உள்ளமும் வாழ்க்கையும் நமக்கு தேவை. அது என்னைக்கு நமக்கு வருதோ, இந்த துக்கம் வரும்போது அந்த வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கை வரும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். கண்களை மூடி எழுந்து நிற்போமா? எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்போம். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே எடுக்க மாட்டேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு அமைதி நேரம், ஜஸ்ட் ஒரு 1 minute. சத்தமாக யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, எல்லாம் கண்ணு மூடுவோம். ஒரு பர்சனல் ப்ரேயர். ஆண்டவரே, நான் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே, எனக்கே என்னை பற்றி தெரியாததெல்லாம் கூட உங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நான் கேட்ட இந்த சத்தியத்தின்படி இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவனுக்கேற்ற துக்கத்தை எனக்கு தயவுசெய்து கொடுத்துருங்க ஆண்டவரே. எனக்கு ஏற்கனவே பல துக்கம் இருக்குது. வேலை மேலே பல துக்கம் இருக்கலாம், ஒய்ஃப் சம்மந்தமாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் சம்மந்தமாக இருக்கலாம், பிள்ளைங்க சம்மந்தமாக இருக்கலாம், அப்பா அம்மா திட்டிட்டுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஏமாற்றிட்டுக்கலாம், நான் நிறைய காசுக்கு தொலைச்சிட்டுக்கலாம், ரொம்ப ஃபெயில் ஆகிட்டுருக்கலாம், வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத சில பாவம்லாம் கூட என்கிட்ட இருக்குது. ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஒரு மாதிரி தான் வேதனையாக தான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி கேட்ட இந்த பிரசங்கத்தின்படி எனக்கு இந்த தேவனுக்கேற்ற துக்கத்தை கொஞ்சம் தயவுசெய்து மேலேருந்து அனுப்புங்க ஆண்டவரே. அது என் சிந்தையை, என் உள்ளத்தை, என் மனதை, என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிரப்பட்டும். அது என்னை உமக்கு பிரியமான மகனாய் மாற்றட்டாண்டவரே. எங்குள்ள இன்னும் இருக்கிற எல்லா தேவையில்லாத குப்பைகள், கோபம், எரிச்சல், இன்னும் என்னென்னலாம் என்கிட்ட ஒழிஞ்சு போகணுமோ
கிருபையா என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே, என்னை சுத்தமாக ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் என்னால் சுத்தமாக வாழ முடியாது ஆண்டவரே. நானே சுயமாக ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தானே சொன்னீங்க, என்னால் எல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை எல்லாமல் நான் உங்கள் முன்னாடி சாஷ்டாங்கமாக விடுறேன் ஆண்டவர். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த துக்கத்தை எனக்கு தாங்க. லௌகீக துக்கம் எனக்கு வேண்டாம், அது சாவுக்கு கொண்டு போய் என்னை விட்டுரும். அந்த கவலைலாம் வேணாம், உலக பிரகாரமான கவலை வேணாம். அது நித்திய மரணத்தை கிட்ட சம்மந்தப்பட்டது, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு உங்களுக்கு ஏற்ற துக்கத்தை எனக்கு தரும் ஆண்டவரே. தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை எனக்கு தரும். அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவே ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டோம். சத்தியம் மாறவே மாறாது ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கர்த்தாவே வாழ்ந்திருக்க, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ, உம்மை போல மாற, ஒரு நாள் இங்கே கண்களை மூடும்போது நித்தியத்திலே உம்மை முகமுகமாய் சந்தோஷமாய் வந்து சந்திக்க தக்கதாய் தேவனுக்கேற்ற இந்த துக்கம், தப்புன்னு பார்க்குற ஒரு துக்கம், பாவத்தை பாவம்னு சொல்ற ஒரு துக்கம், நீங்க பார்க்குற மாதிரி பார்க்க உங்க உள்ளம் போல, உங்க சிந்தை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யா என்னையும் எங்களையும் மாற்றும். திரியேக கடவுளுக்கும் கிறிஸ்து இயேசுவே உமக்குமே மகிமை உண்டாட்டு. எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வெளியே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், போராட்டங்களோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், உடைந்து போய் வந்திருக்கலாம், நொறுங்கி போய் வந்திருக்கலாம். யார் எப்படி வந்திருந்தாலும் நீர் அவர்களை நேசிக்கிறீர், நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறீர் ஆண்டவர். புருஷனுடைய அன்பு ஒரு நாள் நின்று விடலாம், மனைவியின் அன்பு ஒரு நாள் ஃபுல் ஸ்டாப் ஆகலாம், பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பானவர்களும் கூட ஒரு நாள் இந்த உலகத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் நீர் எங்களை என்றென்றும் நேசிக்கிறீர் ஆண்டவரே. முடிவில்லாமல் நேசிக்கிறவர் நீர். ஆனால் நீர் சொன்ன சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுக்கே உமக்கே மகிமை. கிறிஸ்து இயேசுவே உடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அப்படியே ஜெபத்தோடு உட்காருவோம். ஒரு சின்ன ஜெப குறிப்போடு நான் கடந்து போகிறேன். சகோதரர் லிண்டன் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மூப்பர்களுக்கும் ஒரு அன்பின் வேண்டுகோள். என்னுடைய ஃபேமிலியில் நான் ஊழியம் பண்ணுறதுனால பலவிதமான போராட்டங்களை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் ஃபிசிக்கலி பிள்ளைங்க சின்னத்தில் சிக்காயிடுறாங்க, ஒய்ஃப் அவங்களுக்கு 2 தடவை ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அவங்க இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் விட்டு வந்திருக்கிறேன். திடீர்னு கல்வியில் எதனா பிரச்சனை வரும். ஆகவே எங்கள் குடும்பத்தை கர்த்தர் இந்த எல்லா தீங்கிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். ஜெபம் பண்ணி அதை நினைத்து கொள்ளுங்கள். சாம்பாவையும் ஃபேமிலியும் நினைத்து கொள்ளுங்கள். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.